புளியங்குடியில் இந்த தாமஸ் ஹாஸ்பிட்டல் வந்து இதை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாகவும் நிறைய விஷயங்கள் இதில் உண்டு. அப்படி சென்டிமெண்ட்டாக அப்படின்னா பார்த்தா முதல் காரணம் வந்து என்னோடய அப்பா தான். என்னோடய அப்பாவோட உயிர் போனதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், இந்த ஊரில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு வெறி இருந்ததுனால தான் கையில் எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு பெரிய நிறுவனத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷத்தில் எங்களால் பயன் பெற்றவங்க வந்து மிக மிக அதிகம். ஹார்ட் அட்டாக் இல்லைனா ஒரு கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு, ஒரு மூச்சோட சிரமம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அதாவது இதுக்கப்புறம் வந்து ஒரு நியரஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு திருநெல்வேலி இல்லைனா மதுரை தான் இருந்தது. திருநெல்வேலி ரீச் ஆகிறதுக்குள்ள போகிற வழியிலே ஏகப்பட்ட மரணங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டே தான் இருந்தது. என்னோட ரிலேட்டிவ்க்கும் நிறைய நடந்திருக்கு. அந்த பயத்தை வந்து நாங்கள் ரொம்பவே போக்கியிருக்கோம். இப்போவும் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, தாமஸ் ஆஸ்பத்திரி இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் சார் நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவை இங்கே விட்டுட்டு நான் சென்னையில் நான் இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா ஹெல்த் சர்வீஸை இன்னும் பெட்டராக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஹெல்த் சர்வீஸ் அப்படின்னா மெயினாக வந்து இது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல். ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் இந்த இதுக்கு இமிடியேட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். நீங்கள் இமிடியேட்டாக ஒரு எமர்ஜென்சிக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டி தேவையோ அது எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. மெயினாக வந்து கேத்லாப் இங்கே வந்து நியரஸ்ட்டாக ஒரு வித்தின் 30 கிலோமீட்டர் சர்க்கிளில் வந்து இங்கே கேத்லாபே கிடையாது. 35 கிலோமீட்டர் சர்க்கிளில் கேத்லாபே கிடையாது. இப்போது அது நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன், டயாலிசிஸ் போடணுமா அது நம்மக்கிட்ட இருக்குது. சர்ஜரி பண்ணுமா நம்மகிட்ட 2 ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. ஒரு 11 பெட் ஐசியூ நம்ம வச்சுருக்கோம். ஐசியூக்கு தேவையானது பிபி கூட்டுறதுக்குள்ள மருந்து கொடுக்குற சிரிஞ்ச் பம்ப், இன்ஃபியூஷன் பம்ப், அதுக்கப்புறம் வென்டிலேட்டர், மானிட்டர், ஒரு பெட் சைடு எக்கோ மிஷின், அல்ட்ராசவுண்ட் மிஷின், அதுக்கப்புறம் பெட் சைடு எக்ஸ்ரே எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இன்னொன்று 24/7 டியூட்டி டாக்டர்ஸ் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. கன்சல்டன்ட், எமர்ஜென்சி ஃபிசிஷியன், ஜென்ரல் மெடிசன் டாக்டர், ஆர்த்தோபெடிஷியன், ஜென்ரல் சர்ஜரி, சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ, நெஃப்ராலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய டீமே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வீட்டிலேருந்து வர்றதுக்கு சிரமம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆம்புலன்ஸ் வந்து வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்து இங்கேருந்து கிளம்பிடுவோம். ரொம்ப எமர்ஜென்சினா கூட ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், அதோட ஆம்புலன்ஸ் க்ரூவும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நாங்கள் பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணிக்குவோம். ஆம்புலன்ஸ்லேயும் ஒரு வென்டிலேட்டர் இருக்குது, சிரிஞ்ச் பம்ப், இன்ஃபியூஷன் பம்ப்பு, மானிட்டர், ஒரு சக்ஷன் அப்பரட்டஸ், ஒரு ஐசியூவில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே நம்ம ஆம்புலன்ஸ்லேயும் அந்த அவ்வளோ ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த இவ்வளவு பலன்களை வந்து மக்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்.